வணக்கம். இந்த அமாவாசை நல்லா சண்டே அன்னைக்கு வந்துடுச்சு. பசங்க நான்வெஜ் செய்ய மாட்டியா அப்படின்னு இருந்தாங்க. இன்றைக்கி உங்களுக்கு நான் வடை பாயாசம்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு பிடிச்ச உளுந்து வடையும் ஜவ்வரிசி பாயாசமும் செய்திருந்தேன். உளுந்து வடைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் நான் ஊற வைப்பேன். ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே உளுந்தை ஊற விட்டுட்டு மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துப்பேன். வடை சாஃப்டாகவே வரும். நிறையா உளுந்து ஊற விட்டால் தான் கிரைண்டரில் அரைக்க முடியும். அதனால் நான் மிக்சிலே அரைச்சிக்கிட்டேன். இந்த ஜவ்வரிசி பாயாசத்துக்கு ஜவ்வரிசியை நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா வெந்த பிறகு வெல்லம் கொதிக்க வச்சு வடிகட்டி சேர்த்துருவேன். அப்புறம் இறக்கும்போது திக்காக ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்து இறக்கிட்டேன். இன்றைக்கி வீட்டிலே விட்டுருந்த வாழைப்பூவை பொரியல் பண்ணியாச்சு, வாழைக்காய் பொரியல் பண்ணியாச்சு. முருங்கைக்கீரை போட்டு தான் சாம்பார் செய்திருந்தேன். அவுத்திக்கீரை சாம்பார் செய்யலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் கீரை போடாமல் நைட்டுக்கு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஒரு சட்னி செய்யணுமே அப்படின்ட்டு. இந்த அவுத்திக்கீரை நிறைய மாத்திரைலாம் சாப்பிடும்போது சாப்பிடக்கூடாது, முறிச்சிருன்னுவாங்க. அதனால் இன்றைக்கி நான் அவுத்திக்கீரை செய்யலை.